ஒரு காங்கிரஸ் பின்னாடி மாணிக் தாக்கூர், அடுத்து இன்னொரு இதில் வேலுச்சாமி, இப்போ புதுசாக ஜோதிமணி அவர்களும் வராங்க, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தனி. இப்போ இவங்கெல்லாம் வந்து செய்கிறாங்க. இது எல்லாமே காங்கிரஸோட ஒரு நரித்தனம் தான். என்னன்னா எப்படியா சீட்டு அதிகமாக வாங்கணும். காங்கிரஸை அழிக்கிறது யாருன்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். காங்கிரஸை அழிக்கிறது யாரு, கீழே கெஸ் எல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் போடுவாங்க. நான் நினச்சேன் பாஜக அதிமுக அப்படி ஏதாவது இருக்கும், மோடி இருக்கும்னு பார்த்தா கீழே 4 ஆப்ஷனுமே காங்கிரஸ்னே போட்டுருச்சு. இப்போ இந்த வாட்டி எங்களுக்கு 30 வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்றாங்க. ஆனால் யதார்த்தமாக தெரியும், திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட இங்கே வாங்காது. ஆனால் காங்கிரஸ் மத்தியில் இருக்கனாலும் அதை வச்சு தானே சிறுபான்மையினர் வாக்கில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. மத்தியில் ஓகே, தமிழ்நாட்டில் 40 வாஷ் அவுட் பண்ணி கொடுத்தது யாரு? காங்கிரஸ் போனால் திமுக 0 அப்படின்னு காங்கிரஸை சார்ந்தவர்களே சொல்கிறாங்க. யாரு? காங்கிரஸ் சார்ந்தவர் வேலுச்சாமி. காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் தனிச்செல்லாம் நிற்க முடியாது, நிற்க சொல்லுங்க தனியாக அப்படி. அதாவது இது எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேலு ஒரு படத்தில் நீ வேணா வா சண்டைக்கு வா சப்புன்னு இருக்கணும்னு, அண்ணே என்னென்ன அடிச்சு விட்டீங்க அந்த மாதிரி இது இருக்கு. ஒன்று திமுகட்ட இப்படி எதிர்ப்பு அரசியலை பேசி சீட்டு அதிகப்படுத்தலாம். ரெண்டாவது அவங்க நோன்ட்டாங்கன்னா தாவே காட்ட போய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம். திமுக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 30 தான் கேட்டால் முடியாது, போகிறேன்னா போய்க்க, நான் மத்தியில் கூட்டணி வச்சுக்கிறேன், ஏதோ உனக்கு ஒரு 4 சீட்டு இங்கே பார்த்து உனக்கு அழகு பார்த்தா நீ எனக்கே மண்ணை வாரி போடுறியா, கிளம்பு, உனக்கு கொடுக்குற இந்த 25ல் 5 தூக்கி விசிகா கொடுத்தா அழகாக ஜெயிச்சுட்டு போயிடும். இல்லை ஜனநாயகன் படத்தை தடுக்கிறது பாஜக, ஜனநாயகனுக்காக ஆதரவு அனுப்போம் ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு. அப்போ இப்போ என்ன முதலமைச்சர் தான் போட்டாரு. இருந்தாலும் அங்கே மத்தியில் இருக்கிற வந்து ஒரு பவர் இல்லை, அதனால அதான் சொல்கிறல, இவங்க எல்லாமே இந்த சீட்டுக்காக போடுறதா. கடைசி வரைக்கும் ஒரு ஆட்சியில் ஒரு பங்கே கொடுக்காம மத்தியில் காங்கிரஸ் அமைஞ்சுன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்களா, இந்த இதை கொடுங்க இந்த இதை கொடுங்க கேட்க மாட்டீங்களா? அது மாதிரி அவங்க மாநிலத்தில் கேட்கும்போது உங்களுக்கு என்ன கொடுக்க என்ன இது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னா, நீங்கள் ஒரு சைடு ஆட்சியில் பங்கு கொடுக்கணுங்கிறது நியாயமான விமர்சனம், நியாயமான கோரிக்கை, கரெக்டு தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த டாக்கை இப்போ தூக்கி விடுறது காரணம் பாஜக. நீங்கள் வந்து நான் வலுவாக இருக்கேன்றாங்கல்ல, இல்லைனா 0ங்கிறாங்கல்ல. சொந்த கட்சி தலைவர் ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆகும்போது இங்கே எத்தனை 1000 பேர் வழியை ட்ரெயினை மறைச்சாங்க தெரியுமா? 4 பேர். நானும் பார்த்தேன். அதில் ஒரு ஆள் மாநில தலைவர். ஆமாம், இவன் வந்து நான் வந்து 0ன்னு வந்து நாங்கள் 0 இல்லை, அவங்க எல்லாம் 0ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் செக்குவாரா அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். காங்கிரஸ் வேலுச்சாமி ஆரம்பித்து திமுக அவ்வளோ வன்மையாக கேவலமாக விமர்சனம் பண்ணிட்டு, ஏன்னா திமுக வந்து அதிமுக காரங்களே இவ்வளோ கொடூரமாக விமர்சனம் பண்ணுவாங்களான்னு தெரில, ஆனால் காங்கிரஸ் வேலுச்சாமி விமர்சனம் பண்ணுறாரு. காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தை தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கூட்டணி கட்சியில் பார்த்து கேள்வி கேட்குறாரு. திமுக கேட்டால் உங்களுக்கு என்ன, அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு கேட்குறாரு. என்னதான் காங்கிரஸ் திமுக இது கூட்டணிக்கு என்னதான் ஆச்சு? காங்கிரஸை அழிக்கிறது யாருன்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். காங்கிரஸை அழிக்கிறது யாரு, கீழே கெஸ் எல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் போடுவாங்க. நான் நினச்சேன் பாஜக அதிமுக அப்படி ஏதாவது இருக்கும், மோடி இருக்கும்னு பார்த்தா கீழே 4 ஆப்ஷனுமே காங்கிரஸ்னே போட்டுருச்சு. அது என்ன உண்மைதானே அப்படின்னு. சரி, அந்த 4 ஆப்ஷனில் வேற காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த மாதிரி வேற காங்கிரஸ் இருக்குன்னு பார்த்தா அதே காங்கிரஸ். என்னடா அது? சரி, இந்த ஒரு 4 ஆப்ஷனுக்கு பின்னாடி ஒரு காங்கிரஸ் பின்னாடி ஒரு ஆள். ஒரு காங்கிரஸ் பின்னாடி மாணிக் தாக்கூர். எனக்கு மாணிக் தாக்கூர் வரதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து இன்னொரு இதில் வேலுச்சாமி, இப்போ புதுசாக ஜோதிமணி அவர்களும் வராங்க, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தனி. இப்போ இவங்கெல்லாம் வந்து செய்கிறாங்க. இது எல்லாமே காங்கிரஸோட ஒரு நரித்தனம் தான். என்னன்னா எப்படியா சீட்டு அதிகமாக வாங்கணும், தேர்தல் வரும்போதெல்லாம் சீட்டு அதிகமாக வாங்கணும். இப்போ பாஜகவோட போன தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி வச்சதில் அப்போ பாஜக வந்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னு 25 கிட்டே கேட்குது. எதுக்கு கேட்குதுன்னா காங்கிரஸை மையப்படுத்தி தான் கேட்குது. நாங்களும் அவங்களும் மாநில கட்சி, அவங்க 25 கேட்குறாங்க, எங்களுக்கு 25 வேணும்னு அங்கே பாஜக கேட்குது. இவங்க அதே தான், இப்போ இந்த வாட்டி எங்களுக்கு 30 வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்றாங்க. ஆனால் யதார்த்தமாக தெரியும், திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட இங்கே வாங்காது. ஆனால் காங்கிரஸ் மத்தியில் இருக்கனாலும் அதை வச்சு தானே சிறுபான்மையினர் வாக்கில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. மத்தியில் ஓகே, தமிழ்நாட்டில் 40 வாஷ் அவுட் பண்ணி கொடுத்தது யாரு? அதெல்லாம் நீ மனசுல சிறுபான்மையினர் வாக்கு எல்லாம் காங்கிரஸ்னால தான் திமுகவுக்கு வருது நினைச்சிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. எப்படி சொல்றீங்க? பாஜக யாரு குரல் கொடுக்குது? எந்த திமுக மத்தியில பாஜக வைத்து காங்கிரஸ் குரல் கொடுக்குது. திமுக எம்எல்ஏக்கள் மட்டும்தான் குரல் சொல்றேன். திமுக தான் முதல் குரலா, திமுகன்னு இல்ல, அங்க இருக்கிற இடது சிந்தனை கட்சிகள். நீங்க அதான் சொல்றேன், நீங்க பாதி விஷயத்துக்கு ராகுல் காந்தி வாய் திறக்கல,
முக்காவாசி விஷயத்துக்கு வாய் திறக்கலன்னு கூட சொல்லலாம். அது சாஃப்ட் இந்துத்துவா தான் காங்கிரஸ், இன்னொரு காங்கிரஸ். ஆமா. அப்போ நீங்க மீதி எல்லாம் வாய்ஸ் கொடுக்கறது எல்லாமே கம்யூனிஸ்டுகள் தான். அங்க எம்பிகள், அவங்களுக்கு எம்பிக்கள் இருக்காங்க. அடுத்ததா விசிகா குரல் கொடுக்கும், அடுத்ததா திமுக குரல் கொடுக்கும், மூணாவது பெரிய எதிர்கட்சி இவங்க எல்லாம் குரல் கொடுப்பாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து நாடாளுமன்றத்தில் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நமக்கு பக்கபலமாக இந்த எம்பிக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏதாவது இன்னைக்கு நீங்கள் இத்தனை பில்லு பாஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறானுங்க, நீங்கள் வந்து திமுக வந்து ஆதரவு கொடுக்குது, இல்லை மற்றவங்களாம் ஆதரவு கொடுத்துட்டா நேரம் அதெல்லாம் பாஸ் ஆயிரும். காங்கிரஸுக்கு கூட இருந்து ஃபைட் பண்ணுறது யாரு? திமுக. அப்போ இது யார் தயவுல இருக்கு? இது தமிழ்நாட்டில் நீங்க மாயாவதி மாதிரி வெளிநடப்புன்னு செஞ்சுட்டு ஓட முடியாதா? இல்லை அதிமுக மாதிரி வெளிநடப்புன்னு செஞ்சுட்டு ஓட முடியாதா? இவங்க பேசுறது எல்லாமே என்னன்னா ஏன் தயவுல தான், அவங்க தயவுல தான் இல்லை. நம்ம யதார்த்தமாக பார்த்தாலே தெரியும். ராகுல் காந்தி பல விஷயத்துக்கு வாயை திறக்க மாட்டார். காங்கிரஸ் போனால் திமுக 0 அப்படின்னு காங்கிரஸை சார்ந்தவர்களே சொல்றாங்க. யாரு? காங்கிரஸ் சார்ந்தவர் வேலுச்சாமி. காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் தனிச்செல்லாம் நிற்க முடியாது, நிற்க சொல்லுங்க தனியா அப்படிங்கிறது. இது எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேலு ஒரு படத்துல நீ வேணா வா சண்டைக்கு வா சப்புன்னு இருக்கணும்னு, அண்ணே என்னென்ன அடிச்சு விட்டீங்க அந்த மாதிரி இது இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டு செல்வ பெருந்தகை சொல்லுவாரா? அவர் தான் செல்வ பெருந்தகை ஒரு ஆளான்னு கேட்குறாரு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, செல்வ பெருந்தகைன்னு சொல்றாங்க. அவருக்கு என்னங்க தெரியும், அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போறாரு. நீங்க வந்து இதெல்லாம் அன்அஃபிஷியலான ஒரு ஆளுங்க. பேசுறது எல்லாமே சும்மா அந்த கழக மூட்டி விட்டு இவங்க வந்து 2 டீலிங் போடுறாங்க சென்ட்ரலில் போயிட்டு. சென்ட்ரல் மீன்ஸ் அந்த காங்கிரஸில், மைய காங்கிரஸில் போயிட்டு ஒன்று திமுகட்ட இப்படி எதிர்ப்பு அரசியலை பேசி சீட்டை அதிகப்படுத்தலாம். 2வது அவங்க நோன்ட்டாங்கன்னா தாவேகாட்ட போய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம். இவங்க 2வதுக்கு அவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. 2வது காரணம் சொல்லும் போது, என்னையா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திமுக எதிர்த்து அங்கேயா என்னையா நினைக்கிற அப்படின்னு அவங்க சிரிச்சிட்டாங்க. வேணா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா இருக்குது, ஃபஸ்ட்டு நீ சொன்னல அது நல்லா இருக்குது, சீட்டு அதிகமாக வேணால் கேட்கலாம், எதிர்ப்பு அரசியலை பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இவங்க எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் ஒரு மாதம் அமைதியாக இருந்தாங்க. பீகார் எலெக்ஷன் டப்பா டான்ஸ் ஆடினோடனே அமைதியாயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா பேசினாங்க, அப்புறம் 1 மாதம் சைலண்ட்டு, மறுபடியும் பேசினாங்க. ஏன் சைலண்ட் ஆனாங்கன்னா, கிட்டத்தட்ட 70 சீட்டு வாங்கி சிங்கிள் டிஜிட்டில் ஜெயிச்சானுங்க பீகாரில் காங்கிரஸ். அதை ஒழுங்காக அகிலேஷ்ட கொடுத்துருக்கலாம். ஆத்திரமாக வருது பார்த்தா. இங்கே வந்து 25 வேணும், 25 எவ்வளோ 18க்கு மேலேயே நம்ம தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபுல்லாலாம் ஜெயிக்கல. ரொம்ப சிம்பிள். திமுக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, 30 கேட்டால் முடியாது, போகிறேன்னா போய்க்க, நான் மத்தியில் கூட்டணி வச்சுக்கிறேன். எப்படி இந்த மம்தா கேரளாவில் பினராயி மாதிரி நான் அறிவிச்சுக்கிறேன், மத்தியில் மட்டும் காங்கிரஸோட கூட்டணி. ஏதோ உனக்கு ஒரு 4 சீட்டு இங்கே பார்த்து உனக்கு அழகு பார்த்தா நீ எனக்கே மண்ணை வாரி போடுறியா, கிளம்பு. உனக்கு கொடுக்குற இந்த 25ல் 5 தூக்கி விசிகா கொடுத்தா அழகாக ஜெயிச்சுட்டு போயிடும், ஓடு, நீ ஒன்றும் தேவையில்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வேல்முருகன் கொடுத்தா போதும், கிளம்புன்னு அமுச்சு விட்ருவாங்க. அசால்ட்டாக அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. இவர் வந்து இங்கே வந்து நாங்கள் இருந்தாதான்றதெல்லாம் வாய். போன வாட்டி அவங்க எப்படி சீட்டு கேட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த கடலோர மாவட்டங்களில் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அங்கே நாங்கள் நின்னா ஜெயிச்சிருவோம். எப்படி ஜெயிச்சிங்க? ஜெயிச்சிருவோம் அப்படிலாம் பேசி சீட்டு வாங்கினாங்க, கெஞ்சி தான் சீட்டு வாங்க. காங்கிரஸ் இந்த எலெக்ஷன் டயத்துல காங்கிரஸ் ஒன்று இருக்குன்னே தெரியல. ஆமாம், மோஸ்ட்லி எதுவுமே தெரியாது. இப்போ இவங்க திடீர்னு நீங்கள் முதல்ல காங்கிரஸ் எத்தனை காங்கிரஸாக இருக்குது, அதை அழகிரி காலத்துலேருந்து பேசணும். மொத்தம் எத்தனை காங்கிரஸாக இருக்குது? நீங்கள் வந்து நான் வலுவாக இருக்கேன்றாங்கல்ல, இல்லைன்னா 0ங்கிறாங்கல்ல. சொந்த கட்சி தலைவர் ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆகும்போது இங்கே எத்தனை 1000 பேர் வழியை ட்ரெயினை மறைச்சாங்க தெரியுமா? திமுக காரன் இறங்கி போராட்டம் பண்ணான் அன்னைக்கு. காங்கிரஸ்ல எத்தனை 1000 பேர் வலிமை? 4 பேர் நானும் பார்த்தேன். அதில் ஒரு ஆள் மாநில தலைவர். ஆமாம். இவன் வந்து நான் வந்து 0ன்னு வந்து நாங்கள் 0 இல்லை, அவங்க எல்லாம் 0ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிரிச்சா போச்சு ரவுண்டு மாதிரி எடுத்துட்டு கடந்து போயிடணும். ஓகே, ஸோ இது அது கடந்து போயிடலாம், ஓகே ரைட்டு. பட் ஆனால் மாணிக் தாகூர் அவர் வந்து பேசுறதெல்லாம் அவர் வந்து ஏன் பேசணும் அப்படின்றது தான் ஒன்று. ஏன்னா திமுக எம்பியில் இந்த எலெக்ஷன் நெருங்குது, சீட்டை அதிகப்படுத்தணும் நல்லா இருக்கும். அதுக்காக அந்தந்த எல்லா கட்சியுமே பண்ணுறதாங்க. நீங்கள் விசிகா பண்ணும், கம்யூனிஸ்ட் பண்ணும், எல்லாமே பண்ணும். ராகுல் காந்தி அவர்கள் பண்ணுறது எப்படி இருக்கும்? எப்படி அவர் ட்விட் போடுறாருல, ஜனநாயகன் படத்தை தடுக்கிறது பாஜக, ஜனநாயகனுக்காக ஆதரவு அனுப்போம் ராகுல் காந்தி ட்விட் போடுறாருல. அப்போ இப்போ என்ன முதலமைச்சர் தான் போட்டாரு. இருந்தாலும் அங்கே மத்தியில் இருக்கிற வந்து ஒரு பவர் இல்லை, அதனால அதான் சொல்கிறல. இவங்க எல்லாமே இந்த சீட்டுக்காக போடுறதா. நீங்கள் திருமாவளவன் கூட கடைசி நேரத்தில் எம்பி தேர்தலுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். மாநாடு நடத்தி அதில் சீஃப் கெஸ்ட்டாக முதலமைச்சர் போகிறாரு. இந்த கூட்டத்தை கண்ணில் காமிச்சிட்டு தான் ஒரு சீட்டு பேசுகிறாரு. சீட்டு வேணும் பாருங்க அப்படின்னு என்கிட்ட இவ்வளோ கூட்டுறோம். உண்மையிலேயே அவர்கிட்ட பர்சன்டேஜ் இருக்குது. அதனால் அவங்க வந்து நிரூபிச்சுட்டு அந்த சீட்டை
பேசுகிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதுமே இந்த கணக்கெல்லாம் போடுவாங்க. காங்கிரஸ் மாநாடு இது வரைக்கும் அதெல்லாம் ஆள் வரணும்ல. எத்தனை காங்கிரஸ் 4 ஒரு மாநாடு அறிவிச்சாங்கன்னா 4 மாநாடு நடக்கும் ஒரே அரங்கத்தில். அதனால அதை அறிவிக்க மாட்டாங்க அதெல்லாம். ஓகே, நீங்கள் மாநில மாநாடு எனக்கு தெரிஞ்சு அது எப்போ நடந்துச்சுன்னு ஞாபகமே இல்லை எனக்கு. யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சும்மா அறிவிச்சிட்டு போறதுதான் செல்வ பிறந்தையும் அவள் தான் அப்படின்னு. அதனால நடத்துறதுக்கே வக்கில்ல இவங்க வந்துட்டு நாங்கள் இல்லைன்னா ஜீரோன்றதெல்லாம் எந்த இது. முதல்ல இவர் வேலுச்சாமியை வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில்? இப்போ சமீபமாக தான் கொஞ்சம் அது யூடியூப் வளர்த்து விட்டது. வியூஸ் போகுது, வியூஸ் மெட்டீரியல் அவர் அவ்வளோதான், அதனால் வளர்த்து விடுது. அதே மாதிரி மாணிக் தாகூர்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? மாணிக் தாகூர் முதல்ல எப்படி ஜெயிச்சார்? நீங்கள் அதை சுய விமர்சனத்தோடு எடுத்து பேசணும். அவர் பேசுகிறாரு, மாணிக் தாகூர் அவருடைய தொகுதியில் எப்படி ஜெயிச்சார்? 2 தடவை ஆல்ரெடி எம்பியாக இருந்தவர், அவர் ஜெயிக்கிறதுல என்ன உங்களுக்கு? சரி, கூட போட்டியிட்டது யாரு? விஜய் பிரபாகரன். அவருக்கும் இவருக்கும் எவ்வளோ வாக்கு? 4590. அவ்வளோதான். 4000 வாக்கு வித்தியாசத்தில் தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. அவ்வளோதான். என்னமோ லீடிங்கில் ஜெயிச்சு இல்லாமல் பயங்கரமாக ஜெயிச்ச மாதிரி எல்லாம் வந்து அந்த பையன் இப்போ தான் அரசியலுக்கு வந்தான். அவனையே அவன் சிரிப்பாக இருக்கும் கேம்பெயின். அதை கூட முறியடித்து உங்களால் வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணி உங்களால் ஜெயிக்க முடியல. சரி, அதில் இந்நேரம் உங்களுக்கு திமுகவோட ஓட்டு இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? நீங்கள் மாணிக் தாகூரோட தொகுதி மட்டும் வைங்களேன், திமுக ஓட்டை அப்படியே பிரிச்சுருவோம், ஜெயிச்சிருவார் இவர் வந்து பேசுகிறாரு. கடைசி வரைக்கும் ஒரு ஆட்சியில் ஒரு பங்கே கொடுக்காம மத்தியில் காங்கிரஸ் அமைஞ்சுன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இந்த இதை கொடுங்க, இந்த இதை கொடுங்க கேட்க மாட்டீங்களா? அது மாதிரி அவங்க மாநிலத்தில் கேட்கும்போது உங்களுக்கு என்ன கொடுக்க என்ன கஷ்டமா இருக்குன்னா இது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னா, நீங்கள் ஒரு சைடு ஆட்சியில் பங்கு கொடுக்கணுங்கிறது நியாயமான விமர்சனம், நியாயமான கோரிக்கை, கரெக்டு தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த டாக்கை இப்போ தூக்கி விடுறதுக்கு காரணம் பாஜக. ஏன் அப்படின்னா, பாஜக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகும்போதே அவங்க அறிவிக்கிற அந்த ஆஃபர் என்னென்னா, நான் வந்து ஆட்சியில் பங்கு, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம். அப்படி தான் நிதிஷ்குமார் கன்வின்ஸ் ஆனார். அப்படி தான் சிவசேனா கன்வின்ஸ் ஆகி சிவசேனா கட்சியை நொறுக்கிட்டாங்க. நிதிஷ்குமார் இன்னைக்கு கீழே வந்து அவரோட கிரவுண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பாஜக கேப்சர் பண்ணிருச்சு. அடுத்து நீங்கள் அப்படியே இன்னும் சரத்பவார் அந்த கட்சியும் அப்படி தான் நொறுக்க ஆரம்பிச்சது. எந்த ஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் போகுதோ ஆட்சியில் பங்கு கேட்கறது நல்லாயிருக்கும். ஆட்சியில் பங்கு மத்திய அரசாங்கம் சொல்லுது அப்படின்னோடனே கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், நாங்கள் தரோம், ஆனால் அங்கே பாருங்கள் ஆளுங்கட்சி தர மாட்டேங்குது பாருங்கள். இதுதான் சமூக நீதியான்னு தூண்டி விடுறது. அப்போ இதனால இங்கே என்ன ஆகும்னா, கூட்டணிக்குள்ளே ஒரு விளைவுகளை ஏற்படுத்துறது. அப்போ இங்கே இருந்த ஒரு புரோக்கர் ஆதவர்ஜுனா வந்து ஒரு வேலையை பார்த்தாரு. ஆனால் திரும்ப என்ன பண்ணிட்டாருன்னா, தம்பி எனக்கு தெரியும், நீ கிளம்பு, இருக்குன்னா இல்லை கிளம்பு, 6 மாதம் போ, அப்படியா நீ கிளம்புறியா, பாய் போயிட்டு வா, நீ ஒன்றும் பெரிய ஒர்த்துலாம் எனக்கு தெரியாது, நீ கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்புன்றுவாங்க. இது ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் சாப்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாபி தெரிஞ்சிடும். அதனால திருமாவளவன் பார்த்தாரு, தம்பி மூடிட்டு கிளம்பு, போய் விஜய்ட்டு இந்த வேலை கேவலமான வேலை பாரு ஓடு அப்படின்னு அனுப்பி விட்டார். இப்போ அங்கே போய் அந்த 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 ஆச்சரிய அங்கே போய் பண்ணுறப்பல ஆட்சியில் பங்கு நாங்கள் கொடுப்போம். யாருக்கு கொடுப்பீங்க? மன்சூர் அலிகான் வந்தால் கொடுங்க, கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிக்கிறார், அவர் கொடுங்க, செஞ்சு கொடுப்பாரு உங்களுக்கு. எங்கள் அண்ணன் திரும்ப ஆட்சி ஆளக்கூடாதா, ஒரு துணை முதல்வர் ஆகக்கூடாதான்னு அவங்க கேட்குற அந்த ஆட்சியில் பங்குக்கும் ஆதவர்ஜுனா விஜய் சொல்கிற ஆட்சியில் பங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் வேற. இவங்க கேட்குற ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா, நாங்கள் இன்னும் எத்தனை நாள் இந்த மாநில கட்சியாகவே இருப்போம், என்ன இப்படியே இருக்கிறோம், எங்களுக்கும் இது வேணும், நாங்களும் கொஞ்சம் சமூகத்தில் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற அரசியல் இவங்களுக்கு பின்னாடி இருக்குது, இன்னும் இருக்குது. அப்போ ஆனால் அவங்க கேட்குற அந்த தாவேக்கா சொல்கிற ஆட்சியில் அதிகாரத்துக்கு பங்குக்கு பின்னாடி வேற இருக்குது. இது இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான அரசியல் அது. அவங்க நீங்கள் நியாயமாக பாஜக வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குமா, குஜராத்தில் கொடுக்குமா, இன்னொரு கட்சிக்கும் குஜராத்தில் கொடுக்குமா, உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்குமா, கவாத்தி அசாமில் கொடுக்குமா? நீங்கள் அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஆல்ரெடி இவங்க வலுவாக இருக்காங்க. அங்கே போய் இந்த நொறநாட்டிய வேலையை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, இங்கே தான் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இந்த அரசியல் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா ஈஸியாக நம்மளால் அது புரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன நடந்தாலும் திமுக கூட்டணி உடையாதா? அப்போ வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து அந்த கூட்டணி வந்து ரொம்ப தெளிவாக ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது ரெண்டு இடத்துலையுமே இது தேர்தலுக்கான கூட்டணி, அவ்வளோதான். தேர்தல் வரும்போது ஒன்றா நின்று ஒரு பாசிசத்தை எதிர்ப்போம். மற்றபடி உள்ளுக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து குரல் கொடுக்குற நாங்களாக தான் இருப்போம். அதுக்காக ஆட்சியில் பங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படி சொல்லலை. இல்லை, அப்படிதான் சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தாரு, அமைச்சர் சொல்லியிருந்தாரு, அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, கேட்கறது அவங்களோட உரிமை, காங்கிரஸ் கேட்டு போட்டோம், ஆனால் கொடுக்குற திமுகவோட உரிமை திமுக கொடுக்காது. அதான் சொல்றலாம், அது அவங்களுடைய உரிமை, அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் தேர்தல், இது ஒரு தேர்தலுங்கிறது அரசியலில் ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட், அவ்வளோதான். அந்த பார்ட்டில் நம்ம கூட்டணி பாசிசத்தை எதிர்ப்போம்.
முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த நாளே மக்கள் விரோத சட்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க, திமுக ஏதாவது கொண்டு வருதுன்னா அதை நாங்கள் எதிர்ப்போம். அந்த ஐடியாலஜியில் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் திரும்ப இவர் வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக எதிர்க்காததா, கம்யூனிஸ்டுகள் எதிர்க்காததா, நீங்கள் சண்முகம் எதிர்க்காததா, இல்லை திருமாவளவன் சொல்லாததா, நீங்கள் வாங்குற இத்தனை ஓட்டு எங்களோடதுன்னு சொல்லாததா, அதெல்லாம் வேற. ஆனால் தேர்தல் கூட்டணின்னு வந்துட்டால் நாங்கள் ஸ்டெடியாக இருப்போம். ஆனால் இந்த ஒரு ஸ்டெடி வந்து அதிமுகவில் இருக்கா? பாமக சேர்ந்துருக்கு. முதல்ல பாமக யார்கிட்ட இருக்குது அந்த கேள்வி வந்துடும். தேமுதிக வருதா இல்லையான்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கடலூர் மாவட்ட மாநாட்டில் அறிவிப்போன்னாங்க, இன்னும் எதுவுமே சொல்லலை. ஊசலாடுது. அவங்க திமுகவுக்கு தான் விட்டு போடுறாங்க. திமுக சேர்த்துக்கிட்டா திமுக, இல்லைன்னா வந்து தாவேகா அப்படின்ற ஸ்டாண்டில் இருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு கட்சி பாஜக. அப்போ இது வந்து ஒரு ஊசலாடுற ஒரு கூட்டணி. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வைத்தறிச்சலாக இருக்கும். இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே ஐடியாலஜியாக, இடது சிந்தனையில் ஐடியாலஜியாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம வலது சிந்தனையில் ஐடியாலஜியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அது கூட அங்கே இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனை. அதனால தான் இவங்க எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கலைக்கிறதுக்காகத்தான் நீ ஆட்சியில் பங்கு கேளு, அப்படி கேளு, அப்படி தூண்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம். ஓகே, பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி.